ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புதினா கொத்தமல்லி தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு தொக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கட்டு புதினா எடுத்து க்ளீன் பண்ணி ஆஞ்சி வச்சுக்கலாம். அதேமாரி ஒரு கட்டு கொத்தமல்லியும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி ஆஞ்சி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இந்த வேறு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு இந்த தண்டெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். இது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்குறேன். இது ரெண்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது இது சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதுனால இது ரெண்டையும் நம்ம சேர்த்தே பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கணுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ வந்து மிளகா வத்தல் ஒரு 6 மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். 6-7 மிளகா வத்தல். அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து ஒரு கட்டி நல்ல பெருங்காயம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கூடவும் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தொக்கு ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சள் பொடி வந்து சின்னதாக ஒரு குழி ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கேன். வானொலியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் வறுக்கணும். இந்த தொக்கு பொடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் நம்ம தொக்கு ரெடி பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது 1 பை 1 போட்டு நல்லா வறுத்துடலாம். வறுத்துட்டு நல்லா பொன்னிறமானோன்னு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுபட்டுருச்சு, பொன்னிறம் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து புளி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுட்டு இந்த காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடியை வந்து இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஒரு நல்ல காஞ்ச மிக்ஸி ஜாரில் வந்து இந்த பவுடர் பண்ண வேண்டியதை வந்து மாற்றிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அதே கடாயில் வந்து ஹீட்டாக இருக்கும் போதே இந்த கொத்தமல்லியும் புதினாவையும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிறத எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து போட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து அந்த சூட்லேயே அப்படியே லைட்டாக இது பண்ணாலே போதும், வதங்கினாலே போதும். ஏன்னா நம்ம திருப்பி வந்து இதை வந்து வதக்க போகிறோம். ஏன்னா இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக போயிடும், சத்தெல்லாம் வீணாகிடும். அதனால் வந்து லைட்டாக நம்ம வதக்கிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்ல, ஆஃப் பண்ணிட்டு தானே நம்ம போட்டோம். இதை வந்து நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இதோட உப்பு சேர்த்து இதை வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு நம்ம கிளற போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து கொத்தமல்லியில் வந்து விட்டமின் கே சத்து இருக்குது. புதினாவில் வந்து நமக்கு வயிற்று பசியை தூண்டக்கூடிய சத்துக்கள் நிறைய இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால இந்த தொக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான தொக்கு. அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, தயிர் சாதம் இது மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஒரு தொக்கே போதும் நமக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரைச்சிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு 2 குழிக்கரண்டி. அப்புறமா கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே பெருங்காயம் போட்டிருந்ததுனால பெருங்காயம் இப்போ சேர்க்க வேணாம். அப்புறமா பாருங்கள், மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம்ல நம்ம அந்த தொக்கை பேஸ்ட் மாதிரி, இதை வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம். நான் தண்ணி விடலை ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வேண்டாம். இந்த எண்ணெயிலே தான் அது வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு நமக்கு கெடாமல் இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வழித்து விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஜாரில் உள்ள எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டாச்சு. நான் அதுக்கப்புறமா 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன், சின்ன குழிக்கரண்டியால் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை வந்து நம்ம மஞ்சள்லாம் ஏற்கனவே நம்ம சேர்த்து வதக்கிட்டோம் இல்லையா, அதனால் மஞ்சள்லாம் இப்போ தேவையில்லை. இந்த இதுலேயே நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும்ல, அதோட சேர்த்து அரைச்சாச்சு. இது நல்லா நமக்கு வந்து கொதிக்கட்டும். ஒரு மூடியை போட்டு நல்லா மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கும். இடையிடையே திறந்து நம்ம நல்லா கலரிக்கிட்டே இருக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தொக்கு நல்ல வாசனையாக இருக்குது, கமகமன்னு. இதோடு இருக்கட்டும். மூடி போட்டு மூடிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இடையிடையே எடுத்து இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. அப்புறமா மூடியை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் கரண்டி வச்சு கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க. ஏன்னா நீராவி தண்ணி ஃபுல்லாக அதில் சொட்டிடும், அப்போ வந்து சீக்கிரம் தொக்கு கெட்டுடும். அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு கொஞ்சமாக கேப் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது கொதிக்கும் போது நல்லா கொதிக்கும். நம்மளும் கொஞ்சம் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துட்ருக்கலாம் சைட் பை சைடாக.
இந்த மாதிரி நல்லா கலருங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் இது நல்லா ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா கெட்டியாக மாறிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதோடு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சு ஒரு டப்பாவில் பேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 15 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம குவான்டிட்டி வேணால் இன்னும் கொஞ்சம் நம்ம புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்னஸான ஒரு தொக்கு ஊறுகாய்னு சொல்லலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பசி நல்லா எடுக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.